வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது அன்ஐடென்டிஃபைடு அப்படின்ற சவுதி அரேபியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அதாவது பாலைவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு இளம் பெண்ணின் சடலம். யார் இந்த பெண், அவளுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற தீமில் நகரக்கூடிய ஒரு கதை. நம்ம ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னோட கணவரை பிரிஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இறந்து போன அவரோட குழந்தை தான். பிறந்த சில நாட்களே இறந்து போயிருக்கும். அந்த டிப்ரெஷனில் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களோட அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது அவ்வளோ சிறப்பாக அமையல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த இளம் பெண்ணோட கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இவங்க வாலண்டியராக அந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அதில் என்னென்ன உண்மைகள் கண்டுபிடிக்கிறாங்க, யார் அந்த பொண்ணு, அவளுக்கு என்ன ஆயிருக்கும், டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு டீனேஜ் பொண்ணு ஒரு பாலைவனத்தில் இறந்து கிடக்கிறா அப்படின்றது எவ்வளோ சீரியஸான விஷயம். பட் அந்த ஊரில் அதை ரொம்ப காமனான விஷயமா பார்க்குறாங்கங்கிறது உண்மையிலே திடுக்கிடும் ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஸ்கூலில் விசாரிக்கும் போது இது மாதிரி வீக்லி நிறைய பெண்கள் காணாமல் போகிறாங்க. அதுலேயும் அவங்க ஒழுக்கமாக இல்லாதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் எய்தர் ஃபேமிலினால நடக்குது, ஒருவேளை வெளியே நடந்தாலும் அதை அவங்க கிளைம் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு பேட்ரியார்கியல் சூழலில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க இதனாலே இந்த கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருந்துச்சு. அண்ட் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆன விதம் ஓகே, பட் போக போக அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸில் போச்சு. பெருசாக சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றது நடக்கவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப பிலோ பாரான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக தான் இருந்துச்சு. பட் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றது ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் தான். பட் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லாஜிக், இது உண்மையிலே பாசிபிளா, அண்டு இந்த கதையில் இவங்க சொன்ன விஷயத்துக்கும் கடைசியாக காட்டினதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்புற மாதிரியான ஒரு ட்விஸ்டாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் ஒரு எண்ட் டு எண்ட் மூவியாக பார்க்கும்போது ஒரு ஓகேஷான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். என்னோட ரேட்டிங் 2.75 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.